வெல்கம் டு சினிமா அண்ட் சேல்ஸ். இப்போ நம்ம கூலி ட்ரெய்லரை வச்சு அந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜென்ரலா இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கும் போதுன்னா, யூஸ்வலா லோகேஷ் கனகராஜோட படத்துல எல்லா ஹீரோஸும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சைலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்களோட பிளாஷ்பேக்ல அவங்க கொஞ்சம் வைலண்டான கேரக்டர். இப்போ அதே ஸ்டாண்டர்ட்ல இந்த படம் இருக்குன்னா, தேவா கேரக்டர் பிரசன்ட்ல வந்து ஒரு சைலண்ட் கேரக்டராகவும் ஆனா பாஸ்ட்ல ஒரு வைலண்ட் கேரக்டராகவும் இருக்கிற மாதிரி. ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு தளபதி படத்தோட மிகப்பெரிய ஃபேன். அந்த ஜானர்ல சப்போஸ் இது இருந்தா சத்யராஜ் தான் இவரோட ஜிகிரி தோசை. நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா, இந்த படத்துல யாருக்குமே தெரியாம ஒரு லிவரை வந்து புல் பண்ணி புஷ் பண்ணிருக்காரு. அது வந்து எதுக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு ஷாட்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ட் பண்ணி அதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, மேபி நாகார்ஜுன் வந்து லைக் ஹியூமன் டிராபிகிங் பண்ணி பாடி இன்ஜெக்ட் பண்றாரு. அந்த ஒரு கெமிக்கலோ இல்ல ஒரு ட்ரக்கோ அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு புது விதமான கேரக்டர் இல்லீகலா தனியா பண்றாரு. ஆனா மேஜரா பண்றது ஒரு வாட்ச் பிசினஸ். லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு எல்லா இன்டர்வியூஸ் ரீ-ரிலீஸ் இது வாட்ச் சம்பந்தமான படம். வாட்ச் ஃபேக்டரிஸ் கோல்ட் வாட்ச் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் ஷாட் ஷோபன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் அந்த கோல்டன் வாட்ச் வச்சிருக்காரு கையில. சோ இப்படி கூட இருக்கலாம். நாகார்ஜுனா கீழ இருக்க மேஜர் கீ பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா வாட்ச் டிசைன் பண்ணி கொடுத்திருப்பாரு. அந்த வாட்ச்ல கீ கேரக்டர்ஸ் ஏத்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டிசைன் இருக்கும். இப்போ ரஜினி வந்து ஒரு ஆளா டேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நாகார்ஜுனா கிட்ட போற மாதிரி இதுவா இருக்கலாம். இப்போ சாங்ஸ் வைஸா பாத்தீங்கன்னா ஆனா ட்ரெய்லர்ல வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளவு ஹெவியா இருக்காது. மேபி ரஜினியோட விண்டேஜ் கேரக்டருக்கு பில்டப் கொடுக்குற மாதிரியான ஒரு சாங் பிளேஸ்மெண்டா இருக்கலாம். தென் சத்யராஜ் இறந்ததுக்கு அப்புறமா இல்ல காண போனதுக்கு அப்புறமாவோ ஒரு சைடுல ஸ்ருதிஹாசன் தேடுறாங்க, இன்னொரு சைடுல ரஜினி தேடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாங்க. அதுல வந்து உபேந்திர கேரக்டர் அதுல இவங்களுக்கு நடுவுல எவ்வளவு மேஜரான ஒரு ரோலா பிளே பண்ணாருன்னு. அண்ட் தென் இப்போ லாஸ்ட் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு இது வந்து ஸ்டாண்ட் அலோன் பிலிம் தான், லைக் எல்சிஓக்குள்ள வராம இருக்கலாம்னு. ஆனா நீங்க இந்த சீன் மட்டும் பாத்தீங்கன்னா எல்சிஓக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் லைட்டா சான்ஸ் இருக்குன்னு நினைக்கலாம், இல்ல வராமலும் போலாம். சப்போஸ் இது ஸ்டாண்ட் அலோனா இருந்துச்சுன்னா இந்த படம் இந்த ஸ்டோரியோட முடிஞ்சிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்ட்லயே வந்து ரஜினி அண்ட் நாகார்ஜுனுக்கு ஒரு கிளாஷ் இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா சத்யராஜோட மிஸ்ஸிங் அப்புறமா மறுபடியும் அவங்களோட 1-on-1 ஃபைட் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதே மாதிரி என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.